every Indian woman's choice. Indian Flower, leggings and jeggings. சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் ஞாயிற்றுக்கிழமை வெளியாக இருக்கும் சூழ்நிலையில் வாக்கு கணிப்பு எக்ஸிட் போல் என்ற பெயரில் தொலைக்காட்சிகள் மற்றும் பத்திரிகைகளில் வெளியாகி இருக்கும் செய்தி தொகுப்புகள் தொண்டர்களுக்கு எந்தவித மன சஞ்சலத்தையும் தரவில்லை என்பதை கேட்டு பெருமிதம் கொள்கிறோம். கணிப்புகளை மீறி வெற்றி பெறப்போவது உறுதி. வாக்கு எண்ணிக்கை மையத்தில் திமுகவினர் தில்லுமுல்லுகளில் ஈடுபடுகிறார்களா என்பதை அதிமுக தொண்டர்கள் விழிப்புடன் கண்காணிக்க வேண்டும் என்று அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம், இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி அறிக்கை வெளியிட்டுள்ளனர். பெண் எஸ்பிக்கு சிறப்பு டிஜிபி ராஜேஷ் தாஸ் பாலியல் தொல்லை கொடுத்த வழக்கை 6 வாரத்திற்குள் முடித்து சம்பந்தப்பட்ட நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய சிபிசிஐடிக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கருத்து கணிப்பு என்ற போர்வையில் கருத்து திணிப்பு நடைபெற்றிருக்கிறது. கருத்து திணிப்புகளை தவிடுபொடியாக்கி அதிமுக இமாலய வெற்றி பெற்றிருக்கிறது என்பது வரலாறு. தபால் வாக்குகளை பொறுத்தவரை கடந்த காலங்களில் என்ன நடைமுறை பின்பற்றப்பட்டதோ அதே நடைமுறைதான் பின்பற்ற வேண்டும், மாற்றம் செய்யக்கூடாது என்று அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். 18 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு தடுப்பூசி போடும் திட்டம் சென்னையில் நாளை செயல்படுத்த முடியாது. தேவையான தடுப்பூசிகள் இன்னும் வரவில்லை என்று சென்னை மாநகராட்சி ஆணையர் பிரகாஷ் தெரிவித்துள்ளார். ஹஜ் புனித பயணம் மேற்கொள்ள உள்ளவர்கள் கொரோனா தடுப்பூசி 2 தவணையும் போட்டிருக்க வேண்டியது அவசியம் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. நாளை மறுநாள் வாக்கு எண்ணிக்கை நடைபெறவுள்ள நிலையில் தமிழகம் முழுவதும் 1 லட்சம் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். ஓட்டு எண்ணிக்கை நாளான ஞாயிற்றுக்கிழமை அன்று முழு ஊரடங்கு அமல்படுத்தப்படுவதால் ஓட்டு எண்ணும் பணியில் ஈடுபடும் பணியாளர்கள் மற்றும் வாக்கு எண்ணும் மையங்களில் பணி அமர்த்தப்பட்டுள்ள அரசியல் பிரமுகர்களை தவிர மற்றவர்கள் வெளியில் வரக்கூடாது என்று உத்தரவிடப்பட்டுள்ளது. தனியார் மருத்துவமனையில் 50% படுக்கையில் கொரோனா சிகிச்சைக்கு ஒதுக்க வேண்டும் என்று தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக அதிமுக சார்பில் பணப்பட்டுவாடா நடைபெற்றதாகவும், எனவே சட்டமன்ற தேர்தல் வாக்கு எண்ணிக்கைக்கு தடை விதிக்க வேண்டும் என்றும் புதிய தமிழகம் கட்சி தலைவர் கிருஷ்ணசாமி தொடர்ந்த வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் லாரிக்கு அடியில் மாட்டிய கன்றுக்குட்டியை காப்பாற்ற பசு போராடிய வீடியோ காட்சி தற்போது வெளியாகியுள்ளது. ஒரு ஆள் உள்ளவா, லாரிக்குள்ள உள்ளவா, லாரிக்கு உள்ள அடியில வந்து மடக்கி விடு, 2 காலையும் மடக்கி விடு. நாலு காலை மடக்க, பின்னால மடக்கலன்னா வராது. இன்றைய நிலவரப்படி தமிழகத்தில் 11,66,756 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இன்று மட்டும் 18,692 பேருக்கு நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. 1,15,128 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 10,37,582 பேர் குணமாகி வீடு திரும்பியுள்ளனர். கடந்த 24 மணி நேரத்தில் 113 பேர் உட்பட 14,046 பேர் உயிரிழந்துள்ளனர். தேசிய அளவில் 1,87,62,976 பேர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர்.
இன்று மட்டும் 3,86,452 பேர் புதிதாக பாதிக்கப்பட்டுள்ளனர். 31,70,228 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 1,53,84,418 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். கடந்த 24 மணி நேரத்தில் 3,498 பேர் உட்பட 2,08,330 பேர் உயிரிழந்துள்ளனர்.